மக்களே, நேத்து கர்நாடகா மாநிலத்துல தக்ஷிண கன்னடா அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மோசமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதுல பாதிக்கப்பட்ட பொண்ணு 21 வயசான லாவண்யா அவர்கள். ஸோ வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போலான்ற மாதிரி பஸ் ஸ்டாண்ட்ல ஏறும் போது இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதை பத்தின ஒரு டீட்டெயிலான ஸ்டோரியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். ஃபாலோ பண்ணாம யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கில் பார்க்குற அனைத்து நண்பர்களும் வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ கர்நாடகாவில் இந்த தக்ஷிண கன்னடா டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜிலிருந்து 21 வயசான லாவண்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா கல்லடா அப்படின்ற ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கிளினிக்ல பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க. நர்ஸாக வேலை பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து காலைல கிளம்பி வருவாங்க, கிளினிக்ல வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போவாங்க. இதுதான் அவங்களுடைய ரெகுலர் ரோட்டீனாக இருக்குது. அந்த ரெகுலர் ரோட்டீனை ஒரு நபர் கொஞ்சம் ஃபியூ டேஸாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்படியாப்பட்ட ஒரு நபர் பேர் பார்த்தீங்கன்னா சேட்டன். 22 வயசான சேட்டன். அவர் என்ன பண்ணுறாரு, ஜூலை 16 நேத்து சாயந்தரம். ஓகே, ஸோ என்ன பண்ணுறாங்க, லாவண்யா அவங்க வேலையை முடிச்சுட்டு கரெக்டாக வீட்டுக்கு போகலான்றதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. ஓகே, அந்த பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு. ஓகேவா, அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓல்டு பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க. அது பிசி ரோட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட். அவங்க அங்கே தான் அவங்க வீட்டுக்கு பஸ் ஏறி போனோம். கரெக்டாக அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வர வரையும் இந்த கேட்டன் என்ன பண்ணிடுறாரு, அந்த பிசி ரோட்ல ஒரு காரை பார்க் பண்ணிட்டு அந்த காருக்குள்ள ஒரு பேக்கை வச்சுக்கிட்டு அந்த பேக்குக்குள்ள ஒரு பெரிய கத்தி, இந்த கத்தி நீங்க இந்த திருவிழாக்கு வேண்டுதல் செலுத்துறதுக்காக கோழி ஆடு வெட்டுறதுக்கு வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு கத்தியை ஒரு பேக்ல காருக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கரெக்டா லாவண்யா என்ன பண்றாங்க, 6 மணிக்கு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வராங்க. அவங்க ஊருக்கு போற ஒரு பஸ் இருக்கு இல்லையா, அந்த பஸ்ல லாவண்யா ஏறி உட்கார்றாங்க. பஸ்ல ஏறி உட்கார்ந்துட்டு அங்க சீட்டை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உடனே என்ன பண்றான் அந்த சேட்டன், அந்த கார்ல லாவண்யா வந்ததை நோட் பண்ணிட்டு கார்ல இருந்து இறங்கி போய் அந்த பஸ்ல ஏறி உட்கார்றான். ஏறி உட்கார்ந்த உடனே அந்த பேக் ஒன்று மாட்டிருக்கா பாருங்க, அந்த பேக்கை கழட்டி அந்த பேக்குள்ள இருந்து ஒரு பெரிய கத்தி எடுக்கிறாப்புல. அந்த கத்தி எடுக்கிறது பார்த்துட்டாங்க உடனே. ஸோ அந்த கத்தி எடுத்து இதெல்லாம் பண்றதை லாவண்யா தெளிவா பார்த்துட்டாங்க. லாவண்யா பார்த்த உடனே என்ன பண்றாங்க, ஐயோ இவன் நமக்கு தான் இது பண்ண வரான்னு தெரிஞ்ச உடனே லாவண்யா பஸ்ஸை விட்டு அவங்களோட உயிரை பாதுகாக்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஓடுறாங்க. மூளை முடுக்கும் அவ்வளவு கூட்டங்கள் நிறைஞ்சிருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. அவ்வளவு கூட்டங்கள் நிறைஞ்சிருக்கிற பஸ் ஸ்டாண்ட்ல இவங்க ஓடுறாங்க மூளை முடுக்கும். ஆனா என்ன பண்றது, யாராலையும் காப்பாற்ற முடியல, அங்க இருக்கிற மக்களாலையுமே காப்பாற்ற முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய அருவா பெரிய கத்தி எடுத்துட்டு ஓடிறாரு. இப்ப நம்ம யாராவது போயிட்டு நம்மள ஏதாவது இது பண்ணிட்டானான்ற மாதிரி மக்களுக்கும் அந்த இடத்துல அச்சம் இருந்திருக்குது. ஒரு பாயிண்ட்ல இந்த பஸ்ஸை துச்சி துரத்திட்டு ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க. ஒரு இடத்துல லாவண்யா கையங்களமா மாட்டிக்கிட்டோன்னா துரத்தும் போது இந்த பெரிய கத்தி எடுத்துட்டு போய் பின்னாடி இந்த கழுத்து பகுதி இருக்கு பாருங்க, நெக்கு, இந்த இடத்துலயே சரமாரியா அந்த நபர் அந்த கத்தியை வச்சு தாக்கி இருக்கிறார். தாக்கின இடத்துலயே பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே கீழே விழுந்திருக்கிறாங்க. விழுந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த கத்தியில தாக்கின உடனே ஏகப்பட்ட ரத்தங்கள் வெளியே வருது. அதன் மூலியமே அவங்க கொலாப்ஸ் ஆகி இங்க விழுந்துடுறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எல்லாம் அங்க சுத்தி இருக்கிற மக்கள்லாம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சோன்னா அந்த நபர் அந்த கத்தியை அங்கேயே போட்டுட்டு அப்படியே ஓடுறாரு, பறக்குறாரு. அந்த விஷுவல்ஸை பார்க்க முடியல மக்களே, அந்த அளவுக்கு அந்த விஷுவல்ஸ் இருக்கு. என்ன பண்றது, இந்த மாதிரி கொடூரங்கள் நாளுக்கு நாள் நடந்துதான் இருக்கு. அந்த விஷுவல்ஸை சுத்தமா பார்க்க முடியல. நிறைய பேர் சோசியல் மீடியால பார்த்துருக்கலாம். அந்த விஷுவல்ஸை அவங்க போட்டுட்டு அவர் ஓடுறாரு. இன்னொரு பக்கம் மக்கள், அங்க இருந்த மக்கள் என்ன பண்றாங்க, ஸோ இப்படி ஆயிருச்சேன்ற மாதிரி அப்பதான் தடுக்க முடியல, இப்பயாவது போய் காப்பாத்துவோன்ற மாதிரி அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே போயிட்டு இந்த லாவண்யா காப்பாத்துறதுக்கான முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. பந்த்வால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. எடுத்துட்டு போனவொன்னே அங்க ஹாஸ்பிட்டல் டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அவங்க இறந்து போயிட்டாங்க, வர வழியிலே இறந்து போயிட்டாங்க. நீங்க எடுத்துட்டு வரும்போதே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்குது. அதுலயும் அதிகபட்சமான அந்த தாக்குதலால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த காயத்துல அப்படின்றத டாக்டர் அங்க வெளிப்படையா சொல்றாங்க, இறந்து போயிட்டாங்க. ஏன்னா நம்ம அந்த விஷுவல்ஸை நிறைய பேர் சோசியல் மீடியால பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு ஃபுட்டேஜ்ல அந்த பிளட்டே நிறைய இருந்திருக்கு. நிறைய அந்த ஃபுட்டேஜ், அவங்க தூக்கிட்டு போற ஃபுட்டேஜை பார்த்தாவே உங்களுக்கு ஒரு அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது ரொம்ப ஆரியபிளா இருக்குது மக்களே. சரி, இப்படின்ற மாதிரி நடந்த உடனே என்ன பண்றாங்க, அந்த நபர் அந்த கத்தி இங்க போட்டுட்டு கார்ல அவர் எஸ்கேப் ஆயிட்டார். நேத்து நைட்டே எஸ்கேப் ஆயாச்சு. அடுத்து இந்த வீடியோ என்ன பண்றாங்க, சோசியல் மீடியால பயங்கர வைரல் ஆகுது, பயங்கரமா சர்க்குலேட் ஆகுது.
இதை பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த பெந்தவால் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்ன பண்றாங்க, கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்றாங்க. ஒரு மர்டர் கேஸ் அப்படின்ற மாதிரி இது அடிப்படையில கம்ப்ளைண்ட்டை ரிஜிஸ்டர் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரிண்ட் ஆஃப் போலீஸ் கே அருணும் அந்த சீனியர் அபிஷியலும் என்ன பண்றாங்க, அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போய் நிறைய விஷயங்களை வந்து விசாரிக்கிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு. அப்போ அந்த பஸ்ல இருந்த ஒரு லேடி சொல்றாங்க, 25 வயசான ஒரு லேடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணு பஸ்ல வந்து தான் ஏறி உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த அப்பயே வந்து இந்த பையன் தான் வந்து இதை இனிஷியலாவே தாக்க ஆரம்பிச்சான். எதுவுமே பேசுறது முன்னாடி தாக்க ஆரம்பிச்சோன்னே அந்த பொண்ணு தன்னுடைய உயிரை காப்பாத்துறதுக்காக இறங்கி ஓடினாங்கன்ற மாதிரி பஸ்ல இருந்த நபர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கிறாங்க. அங்கிருந்த நிறைய பேருமே அதை ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்கிறாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே என்ன பண்றாங்க, மறுநாள் கம்ப்ளைண்ட்லாம் போட்டு தீவிர அவரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான பணியில ஈடுபட்டு இருக்காங்க. கரெக்டா இன்னைக்கு காலையில, சோ வெள்ளிக்கிழமை காலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சேட்டனை வந்து பெங்களூர்ல வந்து மங்களூர்ல வந்து அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ண அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அவரு சூசைட் பண்றதுக்கான முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. ஸோ அவரே வந்து அவருடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கான முயற்சி என்ன பண்ணியிருக்காருன்னா, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இதெல்லாம் கேட்கும் போது, சார் நானே என்ன கொலை பண்றேன், என்ன சாவடிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டேன், அதுக்கு சாதகமா பாய்சன்லாம் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி எலி மருந்துன்னு சொல்லுவாங்க. எலிக்கு வைக்கிற மருந்து, வீட்டுல எல்லாம் எலி டார்ச்சர் இருக்கிறதால வைப்பாங்க. அந்த ரேட் பாய்சன் மருந்து வந்து அவர் சாப்பிட்டுருக்காராம். இதை தெரிஞ்சவொடனே போலீஸ் என்ன பண்ணிருக்காங்க, உடனே அவர் எடுத்துட்டு போய் அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து அந்த வேலைகளை தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இப்ப முழுக்க முழுக்க போலீஸ் கட்டுப்பாட்டில் தீவிரமா இருக்கார். ஏன்னா ஒரு மிகப்பெரிய குற்றவாளி மாட்டிக்கிட்டாரு, அவரை விடக்கூடாது. ஆல்ரெடி இந்த ஒரு இஷ்யூ வந்து மிகப்பெரிய சென்சேஷனா மாறிடுச்சான்றதால ஸோ போலீஸார் தீவிர கண்காணிப்புல வச்சுட்டு இருக்காங்க. சரி, இதுக்கான மோட்டிவ் என்ன, எதனால இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சேட்டனுக்கு 22 வயசு, இவங்களுக்கு 21 வயசு. ஸோ சேட்டன் வந்து பல நாளா ஒருதலை காதல், ஒன் சைடு லவ்வா வந்து பாத்தீங்கன்னா லாவண்யா மேல இருந்திருக்குது. இவர் மல்டிபிள் டைம்ஸ் வந்து அவங்க கிட்ட போய் அப்ரோச் பண்ணிருக்கலாம், அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். அந்த கோவத்தின் அடிப்படையில் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கும்ன்ற மாதிரி போலீசாரோட முதற்கட்ட விசாரணையில் இப்படிதான் இருக்கும்ன்ற மாதிரி யூகிச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கம்ப்ளீட்டா இதுதான் வாய்ப்பு, வேற அந்த பாசிபிலிட்டியும் இல்லை. ஓகே, ஆனா இது வந்து டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ரிலேட்டிவா இருந்தா ஏன் அப்படி நடக்குதுன்னு தெரியல. பட் அவங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு தான் இது ஒரு மெயின் மோட்டிவா இருக்கும் அப்படின்றதான் தெரியுது. இதுக்கப்புறம் அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் தீவிர விசாரிச்சா எல்லாமே தெளிவா தெரியும்னு நான் நம்புறேன். இன்னொரு பக்கம் ஒருத்தவங்க போய் லவ் சொல்லியிருக்காங்க, அது அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட்டுறணும். அதை விட்டுட்டு இந்த ஆசிட் அடிக்கிறது, கொலை பண்றது, இதெல்லாம் பண்றது ரொம்ப மோசமான ஒரு காரியம். நாளுக்கு நாட்டில் என்னதாண்டா நடக்குதுன்ற மாதிரி எல்லாமே இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க ஃபேமிலியை பார்க்கறது, அங்க வேலைக்கு வந்துட்டு போறதுன்ற மாதிரி இருந்தவங்களுக்கு, ஸோ நீங்க நினைக்கிறதால அந்த குழந்தை இழந்து வாடுற ஃபேமிலிக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க எவ்வளவு துடிச்சு போவாங்க. அந்த வீடியோவும் பார்த்து அவங்க அம்மா எமோஷனலா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க போய் பண்றீங்க, ஆனா அதனால பாதிக்கப்பட்ட நபர்கள் இன்னொருத்தர்கள் அதை ஒரு பாயிண்ட் யோசிக்கிறது இல்ல. நமக்கு நம்ம சந்தோஷம் முடிக்கணும், அதுக்கு எவன வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலான்ற மாதிரி நிறைய பேர் இப்ப அப்படி இருக்கிறாங்கன்றதே தெரிஞ்சுக்க முடியுது. என்னத்த சொல்றது மக்களே, இதெல்லாம் ஒரு தீர்வே கிடையாது. அவங்களுக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு இவங்க இல்லையா அடுத்து நமக்கு யாராவது பிடிச்ச வகையில வருவாங்கன்ற மாதிரி இருக்கணும். ஆனா இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் குறைக்கணும்னா ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் வந்தா மட்டுமே குறைக்க முடியும். என்ன பண்ண முடியும், என்ன பண்ணி அவங்க மல்டிபிள் டைம்ஸ் ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிஜெக்டனோட அதிருப்தி மூலியமா தான் இது நடந்திருக்கு. ஸோ நம்ம அப்பத்திலிருந்து பார்த்துருக்கோம், என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டியா ஆசிட் அடிக்கிறது, ரிஜெக்ட் பண்ணிட்டியா உன்னை இது பண்றேன் அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு எவ்வளவு மோசமான காரியத்தை பண்ண முடியும், அந்த அளவுக்கு மோசமான காரியத்தை பண்ணக்கூடிய நபர்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யறாங்க. இந்த மாதிரி காரியத்துல, இந்த மாதிரி விஷயத்துல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த மாதிரி பண்ண நபருக்கு தகுதியான தண்டனை கொடுத்து உள்ள வச்சிருக்கணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு திரும்ப வெளியே வந்துட்டு திரும்ப இந்த மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்க விடாம பார்க்க வேண்டியதும் சட்டத்தோட கடமை, போலீஸ் அதிகாரிகளோட கடமை. ஏன்னா ரீசெண்டா போன வாரம் தான் தெலுங்கானால நடந்த இன்சிடென்ட்டை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஒரு குற்றவாளி திரும்ப வெளியே வந்துட்டு அவரும் இறந்துட்டு மற்ற 6 பேரையும் கொலை பண்ணிட்டு போயிருக்கார். அந்த மாதிரி இன்சிடென்ட் இன்னொரு இடத்துல நடக்காம இருப்பது நல்லது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை தாழ்மையா கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. பாய் கைஸ்.